கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 21 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அந்த கீதாட்ட கேட்குறாரு, துங்கா யாருமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கீதா சொல்றாங்க, துங்கா தான் வந்து இத்தனை நாளும் என்னை கொலை பண்ணணும்னு துரத்திக்கிட்டு இருக்கிறவன், அவனே வந்துட்டானா அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அவன் வந்துட்டு நேரா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் அவங்கள தேடி அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா பயப்படுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க கீதா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நான் தான் அப்படின்னு. இதை வந்து ஐஸ்வர்யா அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு நேரா ஒட்டி கேட்குறாங்க. அப்ப கார்த்தியும் கீதாவும் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கிறத காதுல வாங்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பா நமக்கு தெரியாம இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இங்க இருக்கிறது தீபா தானா, அங்க இருக்கிறது எவ அப்படின்னு ரொம்ப சந்தேகமா இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதோட அண்ணி இருக்காங்கல்ல ஐஸ்வர்யா, அவங்களுக்கும் உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்றாங்க, நானும் கவனிச்சேன், எப்போ பார்த்தாலும் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்றேன் எங்க போறேன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அதுக்கு தான் சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் சரை இருந்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி, கீதாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரி நான் இன்னைக்கு ஒருத்தரை விசாரிக்க போறேன், தீபா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்காக, அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் வீட்டுல பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கார்த்தியும் சரி, கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி இங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா ஐஸ்வர்யா வழக்கம் போல நின்றுகிட்டு இருக்காங்க. கார்த்தி நேரம் ஐஸ்வர்யாவை பார்த்து, உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும், எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டே நிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல தம்பி, நான் ஒண்ணு ஒட்டு கேட்டுக்கிட்டு வந்து நிக்கலையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு நின்னதை பார்த்தேன், இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, உண்மையிலேயே இங்க இருக்கிறது தீபா தானா, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, உங்களுக்கு எதுக்கு சந்தேகமா இருக்கணும், அதான் தீபா மாதிரி தானே இருக்காங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல தம்பி, அவ பேசுறத பார்த்தா எனக்கு தீபா மாதிரியே தெரியல, அதான் தம்பி நான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க தீபா தான், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை, நீங்க தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா செம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நம்ம ஏன் அந்த வீட்டில் இருக்கிறவகிட்டே போய் கேட்கக்கூடாதா என்ன, நம்ம போய் கேட்போம், நம்ம போய் அவகிட்ட பேசுனா கண்டிப்பா அவ ஏதாவது சொல்லி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேரா கீதாவை போய் பார்க்குறாங்க. போயிட்டு தீபா வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா போயிட்டு கீதா அப்படின்னு சொல்ல, தீபா உருவத்துல இருக்க கீதா அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இப்ப எதுக்கு நீ திரும்பி பார்த்த அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அறிவு இருக்கா இல்லையா, ஏன் ரூமுக்குள்ள வந்துட்டு யாரோட பேரையே சொல்லி கூப்பிட்டா அப்புறம் நான் திரும்பி பார்க்காம என்ன பண்ணுவேன், ஏன் ரூமுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு நீங்க எதுக்கு இப்ப கீதான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல நீ கீதாவா இருப்பியோன்னு நினைச்ச அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியல, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காம நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷிய என்னால அசிங்கப்படுத்த முடியாது, மரியாதையை இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா கேக்குறாங்க, இங்க பாரு தீபா, நீ ரொம்ப கோவத்துல இருக்கேன்னு தெரியுது, ஆனா நான் வந்தது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தீபா ஒரு நாள் நம்மளை எதிர்த்து பேசினதே கிடையாது, ஆனா இவ இப்படி பேசுறானா கண்டிப்பா இவ தீபாவா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப மீனாட்சியும் மைதிலியும் வராங்க. அவங்க வந்ததோட ஐஸ்வர்யா கொளுத்தி போடலாம்னு நினைக்கிறாங்க.
ஐஸ்வர்யா நேரா மீனாட்சி கிட்ட போயிட்டு, மீனாட்சி அக்கா அப்படின்னு சொல்ல மீனாட்சி கேட்குறாங்க, என்ன வேணும் ஐஸ்வர்யா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, மீனாட்சி அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க அந்த தீபாவை பார்த்தீங்களா? அவ பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் நிறைய மாற்றம் இருக்குல்ல. ஏற்கனவே அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரையுமே தீபா மாதிரி நடிச்சு ஏமாத்தினாளுங்க. இப்ப மறுபடியும் நடிச்சு ஏமாத்துறாளுகள்ல அப்படின்னு. அப்ப அந்த மைத்திலி சொல்றாங்க, ஏண்டி இந்த வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காம உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாதா? இப்பதான் தீபாவும் கார்த்தியும் சந்தோஷமா இருக்காங்க. இப்பதான் சம்பந்தியமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வராங்க. இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுல உனக்கு அப்படி என்னதான் வேணும் உனக்கு? இப்படி இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு ஏன் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியற அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் உண்மையதான் சொல்றேன். வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா தீபாவே கிடையாது. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு தீபா மாதிரியே படுத்து கிடந்தா. ஒருவேளை அவ தீபாவா கூட இருக்கலாம்ல. இங்க இருக்கிறது வேற எவ்வளவா கூட இருக்கலாம்ல. நம்மள நல்லா ஏமாத்துறாளுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, நான் நீ இந்த வீட்டோட ஆளுன்னு நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா சிவிலையே நல்லா கொடுப்பேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மீனாட்சி கேக்குறாங்க, ஏன் மைதிலி இவ்வளோ கோவப்படுற? அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் தானே? அவளை பார்க்கும் பொழுதே எனக்கு சந்தேகமா இருக்கு. தீபா இந்த மாதிரி பிஹேவ் பண்றவ கிடையாது. அவ எப்பவும் அதிகமா இந்த மாதிரி கோவப்பட மாட்டா. யாரையும் எடுத்தறிஞ்சு பேசவே மாட்டா. ஆனா இப்ப பேசுறது ஃபுல்லாவே எடுத்தறிஞ்சுதான் பேசுறா. இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா. என்ன போய் கேட்டாலுமே அவ நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ தீபா இல்லைன்னு நமக்கே சந்தேகம் வருது. அவ எப்பவுமே தீபாவுக்கு எதிராக யோசிக்கிறவ. அவளுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்க, மைத்திலி சொல்றாங்க, இங்க பாரு மீனாட்சி, தீபா தான் இவ எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எந்த குழப்பமும் பட வேணாம் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, விடக்கூடாது, இவளுக என்னதான் அவ தான் தீபா அப்படின்னு நம்மளை கரைக்கட்டி பேசினாலும் கண்டிப்பா நம்ம உண்மையை நிரூபிச்சே ஆகணும். வீட்டுல இருக்கிறதே தீபாவே இல்லைன்னு எப்படியாவது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்ப ஐஸ்வர்யாவுக்கு ஒரு திட்டம் யோசிக்கிறாங்க. சரி, இவ தீபா இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த கீதா ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்ப கார்த்திக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணா அவன் உண்மையான தீபாவா இருந்தா கண்டிப்பா கார்த்தி அந்த ஆளுக்கு தாலி கட்டுவான். அப்படி உண்மை இல்லைன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட மாட்டான். ஸோ இந்த கல்யாண ஏற்பாடுகளை கொஞ்சம் சீக்கிரம் பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேரா அபிராமியை போய் பார்க்குறாங்க. அபிராமி நேரா ஐஸ்வர்யா கிட்ட, சொல்ல ஐஸ்வர்யா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை, கார்த்திக்கும் தீபாவுக்கும் எப்ப கல்யாண ஏற்பாடுகளை வச்சிருக்கீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, அதான் ஐயர் சொன்ன மாதிரி நான் 2-3 வாரம் சொன்னனே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை இங்க பாருங்க, நீங்க 2-3 வாரம்லாம் வைக்க வேணாம். நாளைக்கே ஒரு நல்ல நாளா தான் இருக்கு. நாளைக்கே நீங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை முடிச்சிருங்க. நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, ஐஸ்வர்யா, நான் உன்கிட்ட இத சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் மீனாட்சியும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். கல்யாண ஏற்பாடுகள் எல்லாருமே வெரசா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடுகளை கோவில்ல ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு நம்ம குடும்பம் எல்லாருமே கோயிலுக்கு போவோம். அங்க போனதோட நான் கார்த்திகிட்ட தாலி எடுத்து கொடுப்பேன். அப்ப கார்த்தி தீபாவுக்கு தாலி கட்டி தானே ஆகணும். ஸோ அப்ப இந்த கல்யாணம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை, ரொம்ப அருமையான திட்டத்தை, நல்ல வேலை, நான் கூட நீங்க இந்த கல்யாணத்தை 2-3 வாரத்துக்கு தள்ளி போட்டுட்டீங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன். தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு அபிராமி நினைக்கிறாங்க, என்ன இது, இவ எப்ப பார்த்தாலும் தீபாவுக்கு எதிராக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா போறா. என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த அபிராமிக்கு ஒரே சந்தேகம். அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு அந்த கார்த்திக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஒருவேளை அவ உண்மையான தீபா வந்தா கார்த்திக் கண்டிப்பா தாலி கட்டிடுவான்.
பொய்யான தீபாவா இருந்தா கண்டிப்பா கார்த்தியை பத்தி எனக்கு தெரியும், அவன் கண்டிப்பா தாலி கட்டவே மாட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறமா அருண் அந்த இடத்துக்கு வராரு. அருண் அந்தத்தோட கேக்குறாரு ஐஸ்வர்யா கிட்ட, என்ன தனியா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க உங்ககிட்ட இந்த வீட்ல யாருக்குமே தெரியாம நடக்கிற ஒரு ரகசியத்தை சொல்லவா அப்படின்னு. இத அந்த பக்கமா வர நம்ம கீதா காதல வாங்கிடுறாங்க. அப்ப அருண் கேக்குறாரு, என்ன விஷயம் ஐஸ்வர்யா, உன்னை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க நாளைக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணமா, அத்தை ரகசியமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொன்னாதானே இந்த கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, அதனால கோவில்ல இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. கார்த்தியையும் தீபாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அங்க கார்த்திகிட்ட டக்குன்னு தாலி எடுத்து கொடுத்து தீபாவோட கழுத்துல தாலி கட்ட சொன்னா கண்டிப்பா கார்த்தி தம்பி கட்டாமையா இருப்பாரு. அதனால இந்த கல்யாணத்தை அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு கார்த்தி தம்பிக்கு தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கீதா. என்ன இது, இவ இப்படி சொல்றா, நாளைக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கல்யாண ஏற்பாடுகள் பண்ண போறாங்களா? ஐயோ, இதை கார்த்திகிட்ட சொல்லியே ஆகணுமே, நான் கண்டிப்பா கார்த்தியை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கீதா நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப கார்த்தி நேரா வீட்டுக்கு வராரு. கார்த்தி வீட்டுக்கு நேரா கீதாவை பாக்குறாரு. அப்ப கீதா பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு கீதா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி சீக்கிரம் உங்க அம்மா கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இப்போ உங்க அம்மா யாருக்கும் தெரியாம நாளைக்கு இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன கீதா சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, உங்க அண்ணி ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் அருண் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத நான் அந்த பக்கமா போனேன். அப்ப காதல வாங்கினேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. எதுக்காக உங்க அம்மா நாளைக்கே கல்யாணத்தை ஏற்பாடுகளை பண்றாங்க? 2-3 வாரம் கழிச்சு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடுகள் பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, அம்மா எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு தெரியல, நான் பாத்துக்கிறேன், நீங்க பதட்டப்படாதீங்க, நான் உங்க கழுத்துல தாலி கட்டிட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நீங்க தாலி கட்ட மாட்டீங்களா? உங்க அம்மா சரின்னு சொன்னா உடனே நீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுவீங்க உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக அப்படின்னு அப்படின்னு கீதா சொல்ல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தீபாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அதனால உங்க கழுத்துல கண்டிப்பா நான் தாலி கட்ட மாட்டேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் தீபா இல்ல கீதான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் எதுவுமே வராது, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மறுநாள் காலை வழக்கம் போல அபிராமி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்க. ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியா வராங்க. இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் வீட்டில் இருக்கிறது அந்த தீபாவா இல்லை தீபா உருவத்தில் இருக்க கீதாவான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க. அவங்க வங்கத்தோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே இன்னைக்கு கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னு. அப்ப கீதா நினைக்கிறாங்க, ஆஹா, இந்த ஆன்ட்டி திட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு போலையே, இன்னைக்கு அந்த கார்த்திய என் கழுத்துல தாலி கட்ட விடாம பண்ண மாட்டா போலையே அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா தீபாவை பார்த்து, இங்க பாருமா தீபா, உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவையை கட்டிட்டு வா, ரொம்ப நல்ல புடவையை கட்டிட்டு வா அப்படின்னு. அப்ப கீதா கேக்குறாங்க, ஏன் இந்த புடவை நல்லா இல்லையா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இல்லம்மா, இன்னைக்கு கோவில்ல ஒரு சிறப்பான பூஜை நடக்குது, அதனாலதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா நினைக்கிறாங்க, அந்த பூஜை யாருக்கு, எனக்கு தானே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடுகள் பண்றீங்க, இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அபிராமி நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி நீயும் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல கீதா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க என்ன புதுப்படவை கட்டிட்டு வர சொல்றீங்க, அவரை பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வர சொல்றீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றேங்க, இங்க பாருமா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளுமா, அதுக்குதாம்மா அப்படின்னு. அப்ப கீதா கேக்குறாங்க, என்ன, எனக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க கோவில்ல, அதுக்கு தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா, தீபா உருவத்திலேருந்து இவ கீதா உருவத்துக்கு மாறினாலே நம்ம எப்படி அவளை கண்ட்ரோல் பண்றது அப்படின்ட்டு
கார்த்தி நேரா கீதாவை பார்த்து அமைதியா இருங்க தீபா அப்படின்னு சொல்ல, அப்ப கீதா சொல்றாங்க, நீங்க பாருங்க சார், இதுக்கு மேலே என்னால அமைதியா இருக்க முடியாது. நீங்க பாட்டுக்கு என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. குழந்தை குட்டி குடும்பம் எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களோட இந்த குடும்ப சர்க்கிள்ல என்னால வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி அதிர்ச்சியாகி, என்னம்மா தீபா இப்படி பேசுற? இந்த மாதிரி எல்லாம் தீபா பேச மாட்டாளேம்மா, ஏம்மா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற அப்படின்னு கேட்க, அப்ப ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்றாங்க, அத்தை இன்னுமா புரியல, இங்க இருக்கிறது தீபாவே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஸ்வர்யா, கண்டபடி உளராத. தீபாவோட தலையில அடிபட்டதுனாலதான் அவன் இப்படி சம்டைம் பிஹேவ் பண்றா. மற்றபடி தீபா மேல எந்த தப்பும் இல்லை. தீபா ரொம்ப நல்லவதான் அப்படின்னு சொல்ல, அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை எத்தனை நாள் இப்படி நம்பிக்கிட்டு இருக்க போறீங்க? தீபாவுக்கு ஏதோ ஆகிட்டு. தீபா உயிரோடவே இல்லை. பாறையிலேருந்து விழுந்த தீபா உயிரோட வரவே இல்லை. ஆனா கார்த்தி தான் தீபா உயிரோட வந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு, அதாவது தீபா உருவத்துல இருக்க கர்நாடகாவிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ரவுடியை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா அவ அப்படி சொல்றா, என்னப்பா நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா ஐஸ்வர்யா அண்ணியை பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா, அவங்க தேவையில்லாம இதை பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் சொல்றத நம்பலையா அத்தை, நீங்க வந்துட்டு தீபா கிட்ட பேசி பாருங்க, அவளுக்கே தெரியும் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஐஸ்வர்யா சொல்றது உண்மைதான், நான் வந்துட்டு தீபா கிடையாது, உங்க மருமக தீபா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா, அவ இப்ப உயிரோட தான் இருக்கா. நான் கொஞ்ச நாள் உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்துட்டு தீபா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இதுக்கு மேலேயே நடிக்க முடியாது. அப்படி நடிச்சா கண்டிப்பா என்ன வந்துட்டு நீங்க கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த குடும்பம் குழந்தை குட்டி அதுல இன்டர்ஃபியர் ஆக முடியாது. எனக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கு. நான் சுதந்திர பறவையா சுத்தணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அபிராமி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்க, கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப கார்த்தி நேரா அபிராமியை பார்த்து, அம்மா நான் உங்களை ஏமாத்தலம்மா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அப்ப தீபா எங்கப்பா? தீபா உயிரோட தானே இருக்கா, அவ எங்கப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் தீபாவை தாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். தீபாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு இங்க கொண்டுட்டு வந்துட்டரலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்கள காணலம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமிக்கு அதிர்ச்சி. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை நான் அப்பவே சொன்னேன், இவளை பார்த்தா தீபா மாதிரியே இல்லைன்னு சொன்னேன். நீங்க யாராவது நம்பினீங்களா? பாத்தீங்களா கடைசியில கார்த்தி இப்படி நம்ம எல்லாரையுமே